ஹலோ ஒன் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? விண்டிகேட். விண்டிகேட் அப்படிங்கிறது ஒரு பர்சன் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறோம், அக்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கில்ட் செய்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம அக்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு சஸ்பீஷனாக தான் இருக்கும், சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும். பின்னால் ஒரு நியூ எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ணி அதை கிளியர் பண்ணி விடுறோம் இல்லையா? இல்லை இவர் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாங்கல்ல, அதுதான் விண்டிகேட். ஓகேங்களா? செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நியாயப்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கலாம், ஒரு தியரி இருக்கலாம், ஒரு டெசிஷனாக கூட இருக்கலாம். இது நம்ம பண்ணினது கரெக்ட்னு சொல்லி நியாயப்படுத்துகிறோம் இல்லையா? ஜஸ்டிஃபை பண்ணுறோம்ல, அதுவுமே விண்டிகேட் தான். சரிங்களா? இதுக்கு க்ளூ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இந்த வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இண்டிகேட் அப்படிங்கிற ஸ்பெல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சன் ஒரு தவறு புரியாதவர்னு நிரூபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருங்கிறத இண்டிகேட் பண்ணணும். செகண்ட் மீனிங்கோட இந்த க்ளூ எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி அதை நியாயப்படுத்தணும். சரிங்களா? அவங்க அந்த பர்சனை அந்த தவறு செய்யாதவர்னு ப்ரூஃப் பண்ணாங்க இல்லையா? அது நியாயமான விஷயம்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மீனிங்க்குமே இந்த க்ளூவை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இண்டிகேட் பண்ணிடணும். யார் தவறு செய்யாதவர் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி இதுதான் நியாயம், இது நியாயப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரீகேப் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமான ஆங்க்ரி. சரிங்களா? ஃபியூரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோபம் வெளிப்படுத்துறது தான் ஃபியூரியஸ். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் வகையில் ரொம்ப வயலண்ட்டாக இன்டென்ஸாக இருக்கும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம். சரிங்களா? அன்ரீஸ்ட்ரைன்டு எனர்ஜியோட செயல்படுவாங்க. கட்டுப்பாடற்ற தன்மையில் செயல்படுறதையுமே ஃபியூரியஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூரியஸ் டாக் அப்படின்னா மிகவும் கட்டுப்பாடற்ற ஆங்க்ரியான மனநிலையில் இருக்கக்கூடிய டாகை குறிக்கிறது தான் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ஃபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாஃப்டான அனிமல் ஹேர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹேர் நம்ம இருக்கிற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஆங்க்ரியாகவும், அதே மாதிரி நம்ம பிஹேவியரும் வயலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நமக்கு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம பிஹேவியருமே ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அதை உடனே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடணும் இல்லைங்களா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.